என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மிகுந்த மனத்தாழ்மையும் எல்லாரும் இந்த வேத வசனத்தை ஒரு விஷயம் கவனமாக கவனிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் அன்பு இருக்கிறதா? இல்லை. அன்பினால் ஒருவரை ஒருவர் நம்ம தாங்குகிறோமா? இல்லை. இன்னைக்கு வேதனையான காரியம் என்ன தெரியுமா? ஒருத்தர் பட்சித்து கொண்டிருக்கிறோம், ஒருத்தர் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஒருத்தர் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஒருத்தர் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஒருவரை ஒருவர் நேசிக்கிற, ஒருவரை ஒருவர் தாங்குகிற, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற, ஒருவரை ஒருவர் அன்பு கூறுகிற ஒரு ஸ்வாபம் உங்ககிட்ட வரணும். இது வரணும்னா 3 காரியம் உங்ககிட்ட இருக்கணும். மீண்டும் வாசிங்க, எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பணம் இருக்கோ இல்லையோ, இந்த 3 காரியத்தையோ கர்த்தர் உங்களுக்குள் கொடுக்க போகிறார். ஓ, நீடிய தாழ்மையோ, தயவோ, சாந்தமோ, பொறுமையும் உள்ள ஒவ்வொரு தெய்வ மனிதனோ, ஒவ்வொரு தெய்வ மனுஷியா கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? ஹல்லேலூயா. நிச்சயம் இன்னைக்கு இந்த 3 குணம் மிக மிக முக்கியமானது. ஒருவேளை ஏன்ட்ட இல்லைன்னா, இந்த பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை என்னோடு பேசியது, ஜெயசீலன், நீ மிகுந்த தாழ்மையா இருக்கணும், நீ சாந்தமா இருக்கணும், நீ பொறுமையா இருக்கணும். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்த பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி என் கால்கள் ஆடுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்த, ஆண்டவரே பிரசங்கம் பண்ணுகிற நான் தான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரத்தை ஒடுக்கி என்னுடைய சமூகத்தில் கீழ்ப்படுத்தி என்னை அர்ப்பணிக்கிறேன். நீ எதிர்பார்க்கிற தாழ்மை உள்ள ஒரு மனிதனா? நீ எதிர்பார்க்கிற சாந்தம் உள்ள ஒரு மனிதனா? நீ எதிர்பார்க்கிற பொறுமை உள்ள ஒரு மனிதனா? என்னை மாற்றும் ஆண்டவரே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு விசேஷித்த குணத்தை கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? முதலாவதாக தாழ்மை. நம்ம லைஃப்ல இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் தாழ்மை. ஆனால் இன்னைக்கு தாழ்மை இருக்குதான்னா இன்னைக்கு இல்லை. அகந்தை, மேட்டிமை, பெருமை, இப்படிப்பட்ட ஸ்வாபங்கள், ஆண்டவருக்கு பிடியமில்லாத, ஆண்டவர் அருவருக்கிற அநேக காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருப்பதனால தான் நம்முடைய ஜெபமே கேட்கப்படல. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி சோமனி பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவீர்களே, ஆனால் நான் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு தேசத்திலே அவர்களுக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்படியானால் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் முதலாவது நம்மளை தாழ்த்த
ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. நான் சொல்லட்டுமா, உங்கள் அருகிலே இயேசு வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். யாருக்கு முன்பாக? மனுஷனுக்கு முன்பாக அல்ல, தெய்வாதி தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது ஆண்டவங்கள் அருகிலே வருவா. வேதாகமத்திலே ஒரு சம்பவம், 2 பேர் ஜெபிக்க போறாங்க. 2 பேரும் ஜெபிக்க தான் போகிறாங்க. ஆனா ஒரு மனிதனுடைய ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. இன்னொரு மனிதனுடைய ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். அவன் அருகாமையிலே கர்த்தர் போகவில்லை. தாழ்மை. ஒரு மனிதனுக்குள்ளே மேட்டுமை, பெருமை, அகந்தை, ஆணவம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். பரிசேயன். பரிசேயன் என்றால் பரிசுத்தவான் என்று வைத்துக் கொள்ளலாம். பரிசேயன் என்றால் பரிசுத்தவான் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆயக்காரன். ஆயக்காரன் என்றால் அநியாயக்காரன் என்று வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் புரிகிறதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பரிசேயன் அவன் உள்ள போய் தன்னுடைய பரிசுத்தத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறான். ஆண்டவரே, வெளியே நிற்கிறானே அந்த ஆயக்காரனை போல நான் இல்லாததற்காக உமக்கு நன்றி. பசாரக்காரரை போல நான் இல்லாததற்காக உமக்கு நன்றி. வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:6, மத்தேயு 6:16. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பா. எல்லாருக்கும் முன்பாக நீ வெளியரங்கமாய் வாசிக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உன்னுடைய பலனை நீ அடைஞ்சாயிற்று சொல்றா. 2 முறை வாசிக்கிறேன், தசம பாகங்கள் எல்லாம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் அந்த ஆயக்காரன் வெளியே நின்று, தூரத்தில் நின்று, ஆலயத்துக்கு வெளியே நின்று, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவன் அருகே வந்தார். வேதத்தை வாசிக்கும் பொழுது லூக்கா 18வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவன். அவன் அல்ல. பிரியமானவர்களே, அவன் என்று சொல்லுகிறவன் பரிசேயன், ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறான். அவன் அல்ல, இவனே. இவன் என்று சொல்லுகிறவன் ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறான். நம்ம கிட்ட இருக்கிறவனை தான் இவன் சொல்லுவோம், தூரத்தில் இருக்கிறவனை தான் அவன் சொல்லுவோம். ஆண்டவராகிய தேவனே ஆலயத்துக்கு வெளியே வந்து, அவன் அல்ல, ஆலயத்துக்குள்ளே இருக்கிறானே அவன் அல்ல, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறானே இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் சென்றான் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிங்க. தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது வேதத்துடைய நீதிங்க, வேதத்துடைய சத்தியம், வேதத்துடைய சட்டம். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இது வேதாகமத்தினுடைய சட்டம். உங்களை பார்த்து ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, எந்த இடத்திலே தாழ்த்தப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே வேதனை அனுபவித்தீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துவது எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது எந்த பிசாசாலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறது எந்த சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் புத்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 4
10 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக எல்லாரும் சொல்ல போகிறோம், நான் அல்ல ஆண்டவரே, என் ஞானம் இல்ல ஆண்டவரே, என் பலன் இல்ல ஆண்டவரே, என்னுடைய அறிவும் இல்லாண்டவரே, என்னுடைய பணமும் இல்லாண்டவரே, என்னுடைய திறமையும் இல்லாண்டவரே, உங்க கிருபை ஆண்டவருக்கு முன்பாக நீங்க தாழ்த்துங்க. நான் சொல்லட்டுமா, மனுஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு முன்பாக எந்த மனிதன் எந்த மனுஷி தாழ்த்துகிறார்களோ அவர்களை மனிதர்களுக்கு முன்பாக சத்துருகளுக்கு முன்பாக உயர்த்துவா, சத்துருகளுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவா. எந்த சத்துரு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துகிற உங்களையோ உங்க பிள்ளைகளோ சத்துருவால தொட முடியாது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாள் எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் வரல, பிரைவேட் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு எடுக்க கொஞ்சம் பயம், வேற ஏதாவது ஃபோன் காலாக இருக்குமோ, இதை எடுத்து நம்முடைய கான்டாக்ட் எல்லாம் அழிஞ்சு போயிருமோ கூட நான் கொஞ்சம் பயந்தேன். ஆனாலும் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஜெய்சிலன் அதை ஃபோனை எடு, நான் அற்புதத்தை செய்வேன். நான் ஃபோனை எடுத்து ஒரு பதற்றமான குரலில், வேதனையான குரலில், கண்ணீர் நிறைந்த குரலில் ஒரு சகோதரர் பேசினாங்க. பிரதர், சேட்டலைட் ஃபோன்லேருந்து பேசுகிறேன், ரொம்ப நேரம் பேச முடியாது, சில நிமிஷங்கள் மாத்திரம் பேசுகிறேன். பிரதர், மனம் உடைந்து நான் நிற்கிறேன். இன்னும் 2-3 நாளில் நான் சாக போகிறேன். 2-3 நாளில் சாக போகிறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒன்றும் புரியலை. ஒரு சனா நான் நடுக்கடலில் இருக்கிறேன். என் கேப்டன் பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு கேப்டன், கொடூரமான ஒரு மனிதன், நிறைய பேரை அவர் கொன்று இருக்கிறாரு. பிரதர், என்னையும் கொல்லுவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி என்னையும் கொலை செய்ய முயற்சி செய்கிறார். பிரதர், நான் 3 நாள் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, நான் தூங்கி 3 நாள் ஆச்சு. என் மனைவி பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலையே, கண்ணீர் சிந்தி கதறினா. அப்பொழுது ஆவியானவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எந்த இடத்துல நீ தாழ்த்தப்பட்டாயோ, எந்த இடத்துல கண்ணீர் சிந்தி கதறி நிற்கிறாயோ, அதே இடத்துல நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று தீர்க்க தரிசனமாய் கதச்சனா. அப்புறம் அழுது ஒப்பு கொடுத்த என்னை தாழ்த்துகிறோம். பிரதர், ஆண்டவரே, நான் செய்த பாவம், அறிஞ்சு செய்த அறியாம செய்த பாவம் எல்லாத்தையும் மன்னிங்க மன்னிங்க கதறினா. ஆண்டவருடைய பாதத்தில் அழுது ஒப்பு கொடுத்தா. ஜெபம் முடியும் பொழுது அவர் சொன்னா, பிரதர், இருதயம் சமாதானமா இருக்கு, இருதயம் சமாதானமா இருக்கு. இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போறேன். பிரதர், ஆண்டவர் என் பயத்தை என் திகளை மாற்றி விட்டார். கர்த்தர் சொல்லிவிட்டா, தாழ்த்தப்பட்ட இடத்துல உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி. நிச்சயம் கர்த்தனை உயர்த்துவா. போனை வச்சுட்டாரு. அதே பாரோ என்ன நிரப்பிச்சு. நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு ஜெபித்திருப்பேன். ஜெபத்தில் ஆண்டவர் பதிலை கொடுத்தா. எழும்பி என் வேலைகள்லாம் செய்தேன். சரியா 7 மணி நேரம் கழித்த பின்பு அதே போன் கால் வந்தது. இப்போ ததுமின குரலில் அல்ல, இப்போ கண்ணீர் நிறைந்த குரலில் அல்ல, ஆனந்த நிறைந்த குரலில் சந்தோஷமா praise the Lord brother, இயேசு அற்புதத்தை செய்தார். சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பிரதர், கொஞ்ச நேரத்திற்கு முன்னாடி எங்க கப்பலுக்கு ஒரு ஃபோன் கால். பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ளவர் தான் எங்க கப்பலுடைய முதலாளியே கப்பலுக்கு வாரன்னு சொல்லி
என்னால் தாங்க முடியல, என்னால் தாங்க முடியல. இந்த மனுஷன் எதுவும் சொல்லி கொடுத்துருப்பாரோன்னு நினச்சி நான் பயந்துட்டு இருந்தேன். ஹெலிகாப்டர் வந்து கப்பலில் இறங்கியது. கேப்டன் அந்த முதலாளி வந்தா என்னை பார்த்து சொன்னா, தம்பி ஜான், உன்னை குறித்து நல்லா நான் செய்தி கேட்குறேன்ப்பா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து நீ தான் இந்த கப்பலுக்கு கேப்டன்னு சொன்னார். என்னால் தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். சொன்னார், இங்கே இருக்கிற 2 பிலிப்பைன்ஸ் கேப்டனையும் அவனுக்கு உதவியாக இருக்கிற 2 பேரையும் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வேறொரு கப்பலுக்கு அவர்களை கேப்டன் ஆக்குறேன். இனி இந்த கப்பலுக்கு நீ தான் கேப்டன் மாத்திரம் அல்ல, உனக்கு 500 டாலர் உனக்கு இன்க்ரிமெண்ட்டாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் சொன்னார். கண்ணீரோடு, ஆனந்த கண்ணீரோடு, பிரதர், எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டேனோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டேனோ, எந்த இடத்துல கொலை செய்ய முயற்சி பண்ணப்பட்டேனோ, அதே இடத்துல என் தேவன் என்னை உயர்த்தினா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் யார்? ஆல்மைட்டி காட். ஆதியாகமம் 17:1 சர்வ வல்லமையுள்ள தேவன். எரேமியா 32:27 என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. மார்க்கு 10:27 இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொன்னா, நல்லா சாப்பிட போகிறோம் பிரதர், நல்லா தூங்க போகிறோம் பிரதர், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். நான் சொல்லட்டுமா, இது வரைக்கும் உங்கள் இருதயத்தை சஞ்சலப்படுத்தின சத்துரு, இது வரைக்கும் உங்கள் இருதயத்தை தவித்து போக பண்ணின சத்துருவை கத்த ஓடும்படிக்கு விரட்டுவேன் என்று கத்த சொல்கிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஏசாயா 51:11 வாசித்து பாருங்கள். ஏசாயா 35:10 வாசித்து பாருங்கள். இதில் 2 வசனமும் ஒரே காரியத்தை சொல்கிறது. வாசிக்க கேட்கலாம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை, நான் அல்ல ஆண்டவரை, என்னுடைய ஞானம் அல்ல ஆண்டவரை, என்னுடைய பணமும் அல்ல ஆண்டவரை, என் படிப்பும் இல்லை ஆண்டவரை, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துவீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக எழுப்பின சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். சஞ்சலம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? தவிப்பினா என்ன தெரியுமா? சஞ்சலம் இது பிசாசு நம்மளுக்கு கொண்டு வருகிற ஒரு மகா பெரிய கேடான காரியம். சஞ்சலம்னா, ஏன் இது எனக்கு நடந்துச்சு, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த பிரச்சனைகள், ஏன் எனக்கு இந்த உபத்திரவங்கள், ஏன் 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 கேட்கிறத எல்லாம் சஞ்சலம். அதே போல தவிப்பு, இதுவும் பிசாசு கொண்டு வந்தது. எப்பொழுது என் பிரச்சனை மாறும், எப்பொழுது இந்த கடன் மாறும், எப்பொழுது என்னுடைய வேதனை மாறும், எப்பொழுது எனக்கு சுகம் கிடைக்கும், எப்பொழுது என்னுடைய பாடுகள் எல்லாம் மாறும். ஏன் ஏன் என்பது சஞ்சலம், எப்போ எப்போ என்பது தவிப்பு. நான் சொல்லட்டுமா, இந்த அற்புதம் நடக்கும் பொழுது இந்த 2 ஓடி போகும். உங்களை தாழ்த்துவீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீங்களா? வேதம் சொல்லுகிறது, எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. உங்க லைஃப்ல மேன்மை வரணும்னா அதற்கு முன்னா உங்க வாழ்க்கையில தாழ்மை வரணும். ஒரு காரியம் நான் சொல்லட்டுமா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அழிவு வருது தெரியுமா? ஏன் அவங்க வாழ்க்கையில் அழிவு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த மனுஷன் அழிஞ்சு போயிட்டா, ஏன் இந்த மனுஷி அழிஞ்சு போயிட்டா, ஏன் இந்த குடும்பம் அழிஞ்சு போயிடுச்சு?
தாழ்மை இல்லாததுனால, பெருமை இருக்கிறதுனால. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 18வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அழிவு வர்றதுக்கு முன்னே அவனுடைய இருதயம் இருமாப்பாயிரும். ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம் உங்கள் இருதயத்தின் ஓரத்தில் இருமாப்பா இருந்துச்சுன்னா அதை அப்படியே பிடுங்கி எரிஞ்சு போட்டுருங்க. இருதயத்தினுடைய ஓரத்தில் ஒரு இருமாப்பு ஒட்டி இருந்துச்சுன்னா தூக்கி எரிஞ்சிருங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுது தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்தையும், தானியேலின் புத்தகம் 5வது அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கும்படி கேட்கிறேன். தானியேலின் புத்தகம் 4:30, தானியேலின் புத்தகம் 5:20. இந்த 2 வசனமும் ஒரே காரியத்தை சொல்லுகிறது. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி, அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட பொழுது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. ராஜாவுடைய மகிமை அவனை விட்டு அகன்று போயிட்டு ஒரு ராஜா மிருகத்தை போல மாறுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகள், இன்னைக்கு சில மனிதர்கள், தெய்வ மனிதர்கள் சில நேரத்தில் மிருகத்தை போல மாறுகிறாங்க. காரணம் மேட்டிமை, அகந்தை, ஆணவோ, பெருமை. இதற்கெல்லாம் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். யாக்கோபு 4:6 வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5:5 வாசித்து பாருங்கள். இந்த 2 வசனமும் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தாழ்மை உள்ள ஒரு இருதயத்தை தாரும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை அப்படியே மாற்றுகிறார். நான் சொல்லட்டுமா? எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? ஏன்னா நான் பார்க்குறேன், ஒருத்தர் கூட எந்திரிக்கலைங்க, ஒருத்தர் கூட அங்கிட்டு இங்கிட்டு திரும்பலை. எல்லாரும் ஆவியானவருடைய வார்த்தைக்கு கவனமாய் கீழ்ப்படுகிறபடினால் உங்கள் இருதயம் தாழ்மையினால் நிறைந்து இருக்கிறதை ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். இந்த இரவு பரலோகத்தை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பலவான்களை ஆசனங்களிலிருந்து, பலவான்களை மேட்டிமை, அகந்தை, ஆணவம் உள்ள பலவான்களை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இது நடக்குதா இல்லையா பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக பண பலத்தை வச்சு பலவானா காட்டலாம், ஆனால் கர்த்தர் தள்ளினான்னா ஒரு வினாடியில் உங்கள் காலில் வந்து விழுவாங்க. ஏமே, அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய போகிற, கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்கிற பலவானை ஆசனத்திலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். அதே அதிகாரத்தில் அன்னை மரியாதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? லூக்கா 1 அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார். இது முதல், இந்த நாளிலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவான்கள் என்பார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்படியே எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு உங்க இருதயத்தினுடைய தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். இந்த உலகம் உங்களை பார்த்து பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லும்படிக்கு இயேசு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் மாற்றுகிறார். பணம் இருக்கிறவன் பாக்கியவான் அல்ல,
வீடு வாசல் இருக்கிறவன் பாக்கியவான் அல்ல. ஓ, கார் பங்களா வச்சிருக்கிறவன் பாக்கியவான் அல்ல. தெய்வ ஜனமே, தாழ்மையா இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிற நீங்கள் பாக்கியவா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தப்படுகிற உங்களை தேவன் மனுஷனுக்கு முன்பாக உயர்த்துவா. யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. இரண்டாவதாக மிக மிக முக்கியமான ஒரு காரியம், நல்ல கவனிங்க, ஜெபத்தோடு கேளுங்க. எனக்கு சாந்தமுள்ள ஆவியை தாங்க ஆண்டவரே. என்ன ஆவி? சாந்தமுள்ள ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த சாந்தமுள்ள ஆவி இல்லை. எபேசியர் 4:2 மறுபடியும் வாசிக்கலாம். எபேசியர் 4:2 நீங்கள் வீட்டில் போய் கட்டாயம் படிக்கணும். இந்த நாள் அந்த பைபிளில் குறித்து வச்சுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பைபிள் முழுவதும் என் பேரை எழுதி வச்சுருப்பேன் வசனத்துக்கு முன்பாக. ஏன் தெரியுமா? இந்த வசனம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் ஒரு நாளும் பிரசங்கத்துக்காக பைபிளை படிக்கிறதே கிடையாது. எனக்காக தான் நான் பைபிளை படிக்கிறேன். ஆமென். வாசிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும், மிகுந்த மனத்தாழ்மையும், சாந்தமும், சாந்தமும், நீடிய பொறுமையும் உடையவர்களாய். போதும், நீடிய பொறுமையும் உடையவர்களா. எல்லாத்துக்கும் மேல சாந்தம். இன்னைக்கு சாந்தம் இருக்குதா? இல்லை. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களாம் ஆவிக்குரியவர்களா? உங்களால நான் ஆவிக்குரியவன், நான் ஆவிக்குரியவள் என்று சொல்லணும்னா ஒரு தகுதி வேணுங்க. வேதம் சொல்லுகிறது, கலாத்தியரின் புத்தகம் 6வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சகோதரரே, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் ஒருவன், யாரோ ஒருத்தி யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களை பார்த்து, தேவ பிள்ளைகளை பார்த்து ஆவிக்குரியவர்கள் என்கிற பெயரை கலாத்தியர் 6:1 சுட்டப்படுகிறது. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே, சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நல்ல கவனிங்க. நம்ம லைஃப்ல சாந்தம் இருக்குதா? நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை சுட்டி காட்டுறதுக்கு கர்த்தர் என் கூடயே ஒரு ஆளை வச்சிருக்காரு, என் ஒய்ஃப். எப்போ பார்த்தாலும் நான் செய்கிற தப்பை எனக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் நல்லது செய்தால் என்னை மெச்சிக்கிடுவாங்க. ஆனால் நான் என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் எல்லாரும் முன்னாடி இல்லை, தனியாக கூப்பிட்டு நீங்கள் செய்தது தப்பு, ஆண்டவர் என்னை சுட்டி காட்டுறதுக்கே எனக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாள் காரில் போச்சல, ஒருத்தர் ஒரு தம்பி காருக்குள்ள வந்து விழுற மாதிரி வந்துட்டான். கோபம், டென்ஷனில் செத்துற போகிறான், செத்துறாத அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். தொடையை தட்டி, நீங்கள் ஒரு தெய்வ மனிதனா? எனக்கு கேள்வி, நீங்கள் ஒரு ஆவிக்குரியவனா? நீங்கள் ஒரு ஊழியக்காரனா? என்னை பார்த்து எனக்கு வேறு யாரும் உலகத்தில் யாருமே தேவையில்லை, என் ஒய்ஃப் மட்டும் போதும். நீங்கள் ஒரு ஆவிக்குரியவரா? நீங்கள் ஒரு தெய்வ மனிதனா? அந்த மனுஷனை பார்த்து செத்துறியான்னு சொல்கிறீங்க. நான் சொன்னேன், காருக்குள்ள வந்து விழுந்துட்டான்னா சொல்லிட்டு இருக்க சிலையே அவன் பைக்கை நிப்பாட்டிட்டான். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் கோபம். பைக்கை நிப்பாட்டிட்டு வந்த உடனே அவன் நான் கரெக்டாக வரேன்னு சொல்லிட்டு எனக்கு கோபத்தில் கதவை திறந்து திட்டுறதுக்காக கிளாஸை வேகமாக இறக்கிட்டேன். வேகமாக வந்தவன் ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர்ன்னு சொன்னான். எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. அப்போ தான் என் ஒய்ஃப் சொல்கிறாங்களே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் சொன்னேன், தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உன்னை திட்டுனப்பா. அண்ணே நீங்கள் தான் என்ன திட்டிங்க, பரவாயில்லண்ணே. அண்ணே இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்ண்ணே, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னான். என் ஒய்ஃபு சொன்னாங்க, ஆசீர்வதிங்க ஐயா. இப்போ திட்டினீங்களே, ஆசீர்வதிங்க. சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவில், அது ஒன்று
ஆசீர்வதிக்கணும், இல்லைன்னா சபிக்கணும். இந்த நாக்கு அங்கிட்டும் பேசும், இங்கிட்டும் பேசும். என்னை பார்த்து சொன்ன பொழுது நான் சொன்னேன், சாரி தம்பி, உன்னை நான் திட்டேன், செத்துறாதன்னு சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படி சொன்னேன். இல்லை அண்ணன், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, நான் தெரியாமல் வந்துட்டேன், விழுந்துட்டேன். நான் உங்களை விழுந்ததுனால தான் உங்களை நான் பார்க்குறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், அதனால தான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருக்குது, என்னை ப்ளஸ் பண்ணுங்கண்ணே. காரன் நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே எனக்கு சாந்தம் உள்ள ஆவி இல்லை ஆண்டவரே, நான் ஆவிக்குரியவனா இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் தெய்வ மனுஷன், தெய்வ மனுஷி. 2 தீமோத்தேயு 2:24 வாஸ்து பாருங்களேன். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் மிக அழகாக நேர்த்தியாக இப்படிப்பட்ட வசனத்தை சொல்லியிருக்கிறான். இப்படிப்பட்ட வசனத்தை இன்னைக்கு யாரும் பிரசங்கிக்கிறது இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்கணும். இது இந்த ஊழியக்காரன்கிட்ட இருக்குதா? மற்றவங்களை சொல்லலை, ஏன்ட்ட சொல்றேன். இது இருந்தா தாங்க ஊழியக்காரன். என் ஒய்ஃப் என்னை பார்த்து சொன்னாங்க, நீங்க ஊழியக்காரங்களே கிடையாது. நான் கண்ணீர் விட்டேன், அழுதேன். அன்று அந்த தம்பிகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சாந்தமாக ஆசீர்வதித்தேன். ஏமே அவன் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான், ஆனால் 7 வருஷமாக நடக்காத காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு என் பிறந்த நாளில் நடக்க பண்ணினா, அதற்கு காரணம் அண்ணே நீங்கள் ஜெபித்த ஜெபத்தினால இந்த 7 வருஷமாக தடைப்பட்டிருந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணம் சாந்தம். நம்ம தேவன் சாந்தம் உள்ளவருங்க. நம்முடைய தேவன் யார்? சாந்தம் உள்ளவர். அப்ப நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? வேதம் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103:8, சங்கீதம் 143:8, யோவேல் 2:13. ஆண்டவர் மிகுந்த சாந்தம் உள்ளவர். வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம். ஆண்டவரே சொல்லுங்க, வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழித்து, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே கேளுங்க. நான் சொல்லட்டுமா, சாந்த குணம் உங்ககிட்ட வந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை எல்லாத்துக்கும் மேலே உயர்த்திடுவார். இந்த சாந்த குணம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க யார் தெரியுமாங்க? நீங்க யார் தெரியுமா? ஸ்பெஷல் மேன், ஸ்பெஷல் உமன். வேதம் சொல்ல, நான் சொல்லல. நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் 14:29 வேத வசனம் சொல்லுகிறது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். நீடிய சாந்தம் உள்ளவன், எல்லாரும் சொல்லுங்களேன், மகா புத்திமான். எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லணும். ஏன்னா நீங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சாந்தத்தை கொடுக்க போகிறாரு. நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். எங்க ரொம்ப கிளவரா யோசிப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவர் ரொம்ப புத்திசாலி. அந்த புத்திசாலிலாம் ஆண்டவர்கிட்ட வேகாது. இவர் ரொம்ப பயங்கரமான ஆள். ஆனா பைபிள் யார புத்திசாலி, மகா புத்திமான் அப்படின்னு சொல்லுதுன்னா, சாந்தமுள்ள மனுஷன், சாந்தமுள்ள மனுஷி. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் சாந்தமுள்ள ஒரு மனுஷனா, சாந்தமுள்ள ஒரு மனுஷியா இருக்கணும் ஆண்டவரே. நான் சொல்லட்டுமா, சாந்தமா நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவாருங்க. அதுல மாற்றமே இல்லை, அதில் மாற்றமே இல்லை. சங்கீதம் 147 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 147 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். இன்னைக்கு தேவை
ஒரு குணம். என்ன குணம்? என்ன குணம்? சத்தமாக சொல்லுங்களேன். சாந்த குணம். சினிமா நடிகர் கூட பாடியிருக்கிறான், பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா குணம் தானடா நிரந்தரம். நமக்கு அந்த பாட்டே வரமாட்டேங்குது. உலக மனுஷனுக்கு தெரியுது பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம். என் அன்பு தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஒரு விசேஷித்த குணம் அப்படின்னு கேட்டா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? சாந்த குணம் தான் விசேஷித்த குணம். நீங்க சாந்த குணம் உள்ள ஒரு மனுஷா இருந்துட்டீங்கன்னா நீங்க விசேஷித்தவர்கள், மகா புத்திமான், மகா புத்திசாலியான ஸ்திரீ. வேதம் சொல்லுகிறது 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது. 1 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. மறைந்திருக்கிற குணம் என்னது? சாந்தமும் அமைதலும் உள்ள இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எங்க நீங்க தங்கம் வச்சிருக்கலாம், வைரம் வச்சிருக்கலாம், இதெல்லாம் காட்டிலும் விலையேற பெற்றது என்ன தெரியுமா? சாந்தங்க. அதெல்லாம் என்ன தெரியுமா? சாந்தம். சாத்தாங்குளத்துக்கிட்ட ஒரு ஊரில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போனால் எனக்கு அந்த அம்பர்லா மாதிரி தெரிஞ்சிச்சு, கொடை ஏதோ கொடை நடக்கு மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா ராட்டனம் சுற்றுது, மிட்டாய் கடை இருக்குது, ஜவுளி கடை இருக்குது, வளையல் கடை இருக்குது. நான் கேட்டேன், இங்கே இந்த சிஎஸ்ஐ சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனால் அங்கே பயங்கர விழா கோலமாக இருக்குது. பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு முடியல. எல்லாரும் 100 பவுனு 200 பவுனுன்னு அப்படி கழுத்தில் மாட்டிக்கிட்டு சப்பரம் மாதிரி அப்படி ஆடி அசைஞ்சு வராங்க. எல்லார் கையிலையும் ஒரு பாய், ஒரு தலான. பிரசங்கம் பண்ணுற எனக்கு நேராக ஒருத்தர் அப்படி பாயை விரிச்சாரு, அப்படி கழுத்தில் கன்னத்தில் கையை வச்சு பொட்டுக்கல்லையை உட்கார வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி பார்க்குறாரு. எனக்கு பிரசங்கமே ஓடலை, என்னால் பிரசங்கமே வரலை. நான் சொன்னேன், நாளைக்கு விழாக்கு வராமல் கன்வென்ஷனுக்கு வாங்க. ஆண்டோட சொன்னேன், என்னால் ஒரு 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ண முடியல. ஆண்டோட சொன்னேன், ஆண்டவரே இப்படி எல்லாரும் சப்பர மாதிரி 100 பவுனு 200 பவுனு 300 பவுனை போட்டுட்டு வந்திருக்காங்களே ஆண்டவரே, எல்லாரும் கடலெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்களே. ஆண்டோட சொன்ன ஒரு ஆத்துமாவது மனம் திரும்பாதா? மறுநாள் நான் சொல்லிட்டேன், யாரும் நகையை போட்டுட்டு வரக்கூடாது, யாரும் பாய் இதெல்லாம் கொண்டுட்டு வரக்கூடாது. அப்படி இருந்து வந்தாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிசாசுகள் ஆடிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிசாசுகள். எல்லாம் பயந்துட்டுங்க, எல்லாம் பயந்துட்டேன். எல்லாம் பாய்கெல்லாம் சுற்றி வச்சு கம்முன்னு உட்காந்துருக்குது. இந்த பிசாசு நமக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விடிய காலம் 3 மணி ஒருத்தர் என்னை கூப்பிட்றாரு, பிரதர் என் பொண்டாட்டிட்ட பிசாசு இருக்கா இல்லையா பாருங்க பிரதர். இவ கோபக்காரியா இருக்கிறா பிரதர், கொஞ்சம் கூட சாந்தமே இல்லை பிரதர். தூங்குற ஆளை எழுப்பிட்டு வந்துட்டாரு. பிசாசு இருக்கா இல்லையா பார்க்கணுமா? கடைசியில் வந்து ஷோமுன்னா அந்த அம்மாவுக்குள்ள பயங்கர பிசாசு அலறி ஓடுது. ஒரு பிசாசு வேகமாக போய் மரத்தில் முட்டி ரத்தம் வருது. ஒரு பிசாசு கத்துது, தாலியை கூடி நான் ஓடிடுறேன், தாலியை கூடி ஓடிடுறேன். ஒவ்வொன்றும் கூச்சல் படுறத பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் ஊரே அரண்டுட்டு கடைசியில் விடியக்காலம் 4 மணிக்கு எல்லாரையும் வச்சு ஒன்றே ஒன்று சொன்னேன், உங்கள் குணம் மாறிச்சுன்னா உங்கள் லைஃப் மாறிடும். உங்கள் குணம் மாறிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உங்கள் குணம் மாறிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மையை கர்த்தர் கட்டளையிடுவா. இன்னைக்கு குணம் மாறணுங்க, சாந்த குணமாக மாறணும்.
அடுத்த வருஷம் அதே இடத்துக்கு கன்வென்ஷன் கூட்டிருந்தாங்க. பிசாசு பிடிச்ச அத்தனை பேரும் பைபிளும் கையுமா சூப்பராக வந்திருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த சகோதரர் நைட்டு 3 மணிக்கு பிசாசு இருக்கான்னு பார்க்க சொன்னார்ல, அவர் சொன்னார், பிரதர் என் ஒய்ஃப் மூலமாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர்ன்னு சொன்னார். எப்படி? நான் சொன்னேன், பிசாசு இருக்கா பார்க்க சொன்னீங்களா? ஆமாம் பிரதர், நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் பிசாசு போயிட்டு சாந்தமாக மாறிட்டா, அன்பாக மாறிட்டா. இப்போ அவளை என்னால் அடிக்க முடியல. நான் ஒரு அடி அடித்தா அவள் 100 வார்த்தை பேசுவாள். இப்போ நான் அடித்தா பேச மாட்டேக்கா, என்னால் அவளை அடிக்க முடியல. பார்த்தேன், அவள் சாந்தமாக ஆனதுக்கப்புறம் நான் தண்ணி அடிக்கிற நிப்பாட்டிட்டேன். இப்போ ஆண்டவருடைய பணியை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பிரதர். ஏமே, உங்கள் குணம் மாறிச்சுன்னா உங்கள் குடும்பமே மாறும், உங்கள் பிள்ளைகள் மாறுவாங்க, உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் மாறும். இன்னைக்கு தேவை உங்கள் குணம் மாறணும். இன்னைக்கு பூமியிலேயே மிக சாந்தமுள்ள ஒரு மனிதனை சொல்லி கூட பிறந்த அண்ணட்டையும் கூட பிறந்த அக்காட்டையும் ஒரு மனுஷனை குறித்து கத்த சாட்சி சொல்றாரு. என்னாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மிரியாம் அக்கா கோபப்படுறா. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். என் அன்பு தேவ பிள்ளைகள், அதனால தாங்க அந்த 6 லட்சத்துக்கும் தலைவனா கத்த வச்சிருந்தாரு. நீங்க தலைவனா தலைவியா இருக்கணுமா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, சாந்தத்தை தாங்க ஆண்டவரே, சாந்தமுள்ள ஒரு மனுஷனா என்னை மாற்றிடுங்க ஆண்டவரே. ஒரு நாள் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். வட்டிக்கு கொடுக்குற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய ஆஃபர் என்ன தெரியுமா? யாரும் வட்டியை கொடுக்க வேண்டாம், யாருமே வட்டியே தர வேண்டாம். நிறைய பேருக்கு சந்தோஷமாயிட்டு இவர் வட்டியே வாங்கலை, இருக்கிற பணத்தை கொடுத்து எல்லா கடனையும் முடிச்சிட்டாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நீங்கள் வட்டி வசூல் பண்ணுவீங்க? 2 ஆயுதம் வச்சிருக்கேன் பிரதர். 1 அராஜகம். எப்படி? 1 அராஜகம், அடித்தடியா நான் போய் பணத்தை வாங்கிடுவேன். ஆனால் சில பணக்காரங்க இருக்காங்க, சில பெரிய ஆட்கள் இருக்காங்க, அடித்தடிக்கு அப்படிலாம் பயப்பட மாட்டாங்க, என்ன உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் வச்சிருக்கேன்னு சொன்னார். என்ன ஆயுதம்? நான் நினச்சேன் பெரிய பயங்கரமான திட்டகாத்திரமான ஆளாக இருப்பார்னு நினச்சேன். பார்த்தா அடித்தா செத்து விழுந்துற மாதிரி ஒரு வயசானவரை காட்டினாங்க. இவர் தான் பெரிய ஆயுதம். என்கிட்ட ரொம்ப காசு சம்பளம் வாங்குறவர் இவர் தான். இவருவா எப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், காசு எனக்கு தரணும், ஒருத்தன் தரமாட்டுக்கான் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன்கிட்ட இவர் அனுப்பிடுவேன். இவர் போய் நிற்பார், காலையில் போய் நிற்பார். ஐயா வணக்கம் ஐயா, என் முதலாளி திட்டுறான் ஐயா, முதலாளி என்னை ஏசுகிறான் ஐயா, நீங்கள் காசை கொடுத்துருங்கய்யா. மதியம் வீட்டுக்கு சாப்பிட வரும் பொழுது, கார் வரும் பொழுது காருக்கு முன்னாடி நின்று கும்பிடுவார். சாயங்காலம் கார் வெளியே போகும் பொழுது காருக்கு முன்னாடி இருந்து கூப்பிடுவார். டெய்லி காலையில் அவருக்கு புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இது மட்டும் போதும். மதியம் கொஞ்சம் சாப்பாடு, நைட்டு 2 இட்லி, அங்கேயே படுத்துக்கிடுவார், வாசலே படுத்துக்கிடுவார். ஒரு வாரம் இவருடைய டார்ச்சர் தாங்காமல், இவருடைய அமைதி சாந்தம் தாங்காமல் பணத்தை கொடுத்துருவான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி நான் சொல்லட்டுமா, சாந்தம் உங்கள் லைஃப்பில் இருக்குமையானா நிச்சயம் தேவனாய கத்து உங்களை கீழாக்காமல் மேலாக்குவா, வாழாக்காமல் தலையாக்குவா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் 3 குணத்தை கொடுக்க போகிறாரு. தாழ்மையுள்ள ஒரு குணத்தை, சாந்தமுள்ள ஒரு குணத்தை, எல்லாவற்றுக்கும் மேலா பொறுமையான ஒரு குணத்தை கத்தர் கொடுக்க போகிறாரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீ விரும்புகிற சாந்தமுள்ள ஒரு மனுஷனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, சாந்தமுள்ள ஒரு மனுஷியா மாற்றுங்க. அதுவே விலையேற பெற்ற, கர்த்தருக்கு முன்பாக விலையேற பெற்ற குணம் சாந்தம். அன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, சாந்தத்தை தாங்க ஆண்டவரே. 3வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு
ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிற, நம்மில் உருவாக வேண்டிய மிக முக்கியமான குணம் பொறுமை. பொறுமை. வேதம் சொல்லுகிறது, எபேசியரின் புத்தகம் 4:2 மறுபடியும் வாசிக்கலாம். மிகுந்த தாழ்மையும், மிகுந்த தாழ்மை உள்ள குணம், சாந்தமும், சாந்தமுள்ள குணம், நீடிய பொறுமையும், நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய். இன்னைக்கு கத்து உங்க எல்லாரையும் அப்படியே மாற்ற போகிறார். நான் சொல்லட்டுமா, இந்த 3 உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எழுப்புதல் வந்துருங்க. கைகளை தட்டி, கைகளை தட்டி ஹalleluya. ஏன்னா ஒருவரை ஒருவர் அன்பினால் நீங்க தாங்குவீங்க, ஒருவரை ஒருவர் நேசிப்பீங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பீங்க, ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்வீங்க. ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம தேசம் காணோம். விசேஷமா நம்முடைய தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு எழுப்புதல் வரணும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். இத்தனை போதகர்கள், இத்தனை ஹalleluya பாஸ்டர், ரெவரண்ட், அத்தனை பேரையும் ஒரு எழுப்புதலை பார்க்கணும். நான் சொல்லட்டுமா, எல்லாரும் விசுவாசிப்பீங்களா? நம்முடைய தலைமுறையில் நம்முடைய கண்கள் காண எழுப்புதலை காண போகிறது. எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க சொல்லுங்க? எழுப்புதலை காணாம நான் சாக மாட்டேன் ஆண்டவரே, எழுப்புதலை காணாம என் ஜெபத்தை நான் முடிக்க மாட்டேன் ஆண்டவரே. சீக்கிரத்தில் எழுப்புதலை பார்க்க போகிறோம். உண்மையாவே தூத்துக்குடியில் இருக்கிற ஊழியக்காரருக்கு தூத்துக்குள்ள வச்சு மீட்டிங் நடத்தும் பொழுது இவ்வளவு கூட்டம் வருதுங்கிறத ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்து விட்டா. ஏமே, இன்னும் ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம காண போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல தாழ்மையும் சாந்தமும் பொறுமையையும் கொடுத்துட்டார். இது கொடுத்துட்டாலே ஒரு எழுப்புதல் வந்துருங்க. இன்னைக்கு பொறுமை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த உலகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பொறுமை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு பொறுமை உள்ள ஒரு ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் சொல்லட்டுமா, பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த வசனம் பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. ஒரு மனுஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யாக்கோபின் புத்தகம் 5வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு 5:11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டீர்களே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீங்க பொறுமையா காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க முடிவை மாற்றுவா. ஏமே, ஹalleluya. காரியம் மாறுதலாக முடியும். ஆமே. ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையா காத்திருந்து பாருங்க, காரியம் மாறுதலாய் முடியும். யோபை பிசாசு சோதிச்சா, யோபுவை பிசாசு புடமிட்டா. பல விதத்துல சோதனை. நண்பர்கள் வேதனைப்படுத்தினார்கள், மனைவி காயப்படுத்தினார். பொறுமையா பொறுமையா பொறுமையா. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமையா இருக்கு, எனக்கு உதவி செய்திருங்க ஆண்டவரே. பொறுமை உள்ள ஒரு ஆவியை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. எனக்கு நம்மகிட்ட பொறுமை இருக்குதானா? இல்லைங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆவியின் கனி, மிக முக்கியமான கனிகளில் ஒன்று பொறுமை. இந்த பொறுமை உள்ள ஆவி நம்ம இடத்துல இருந்துச்சுன்னா பொறுமையா எந்த காரியத்தையும் சாதிச்சிடலாங்க. எந்த காரியத்தையும் சாதிச்சிடலாம். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா தன்னுடைய ஒரே மகளை கணவன் வீட்டை விட்டுட்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக என்னை ஜெபித்துட்டு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த சகோதரிட்ட நான் கேட்கும் பொழுது அந்த சகோதரி சொன்னாங்க, பிரதர், அப்படி கைகளை காட்டினாங்க, 2 கைகளையும் காட்டினாங்க. என் கணவர் சிகரெட்டை ஊதி என்னை அப்படியே சூடு போடுவான் பிரதர். சிகரெட்டை ஊதி கைகள்லாம் சூடு போடுவாங்க, துடிப்ப அதை பார்த்து ரசிப்பாங்க. இதை சொல்லும் பொழுதே அந்த தாயுடைய இருதயம் உடைந்தது. இப்படிப்பட்ட மனுஷரிடத்துல நான் இருக்கணுமா? அவங்க அம்மா சொன்னாங்க, இப்படிப்பட்ட மனுஷன் வாழ்றதை காட்டிலும் பெயர்லாமே. அன்பா அந்த தங்கச்சிட்ட நான் கேட்டேன், அம்மா உண்மையை சொல்லுங்க,
நீங்கள் கோவப்பட்டு பேசுவீங்களா பேச மாட்டீங்களான்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அண்ணே நான் கோவப்படுறதுனால தான் அவர் எனக்கு இப்படி பண்ணுவார். நான் கோபப்பட்டு அவரை திட்டுன்னு திட்டிக்கிட்டே இருப்பேன். நான் சொன்னேன், ஒரே ஒரு சின்ன காரியம் ட்ரை பண்ணுங்களம்மா, பொறுமையாக இருந்து பாருங்களேன், கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்களேன், உங்கள் லைஃப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்களேன், நான் ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன்னு சொன்னேன். அந்த அம்மா என்கிட்ட கோவப்பட்டுட்டு நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தா நீங்கள் மறுபடியும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புகிறீங்க. நான் சொன்னேன், அவள் வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்க. எனக்கு நிறைய பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக் கொடுங்க, பொறுமையாக இருங்க, சொல்லிக் கொடுங்க. அவர் சொன்னா, அண்ணே எல்லாம் என் மேலே மிஸ்டேக் தான், ஆண்டவர் என் கூட பேசினார், நான் போகிறேன், பொறுமையாக இருப்பேன், அம்மா நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா. ஒரு 7 மாதம் கழிச்சதுக்கு பிறகு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப அழகாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்கிட்ட வந்தாங்க. நான் பார்த்தேன், நீ அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாண்ணே, நான் போனேன், என் வாழ்க்கை மாறிச்சு, பொறுமையாக இருந்தேன். என் கணவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, கால் நடக்க முடியாமல் படுக்க அன்பாக கவனித்தேன். என் கணவர் சொன்னார், நீ என்னை போட்டுட்டு போயிடுவோன்னு நினச்சேன், ஆனால் பொறுமையாக நீ என்னை கவனிச்ச பற்றியா. ஆனால் 2 மாதத்தில் அவர் எழும்பி நடந்துட்டார். அதற்கப்புறம் சிகரெட்டை குடிக்கலை, மதுபானத்தை தொடலை, ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டார். அண்ணன் இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சி ஜெபிக்கிறோம். அண்ணன் என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றிட்டாரு. அண்ணன் அதுக்கு காரணம் பொறுமை. என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் பொறுமையா இருக்க, கோபப்படுறதுக்கு பொறுமையா இருக்க, பேசுறதுக்கு பொறுமையா இருக்க எனக்கு உதவி செய்திருங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு பொறுமையா இருங்க. நான் சொல்லட்டுமா, பொறுமையா ஆண்டவருக்காய் காத்திருக்கிற உங்கள் பக்கம் கர்த்தர் சாய்ந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏமே கர்த்தர் யார் பக்கம் சாய்வாரோ வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 40:1 வாசிக்கும் பொழுது, சங்கீதங்களின் புத்தகம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து காத்திருந்த என்னை என்னிடமாய் கர்த்தர் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்த கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து, இன்னைக்கு உங்கள் கிட்ட கர்த்தர் சாய்ந்து, உங்கள் கிட்ட இயேசு வந்து உங்கள் பொறுமையாக காத்திருந்த உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் குடும்பத்தில் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்க போகிறார். நிறைய பேருடைய கணவர் ரட்சிக்கப்பட போகிறாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிறாங்க, மனைவி ரட்சிக்கப்பட போகிறாங்க, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க. நீங்கள் ஜெபிச்ச ஜெபத்துக்கு பதில் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:25 நம்பிக்கையோடு காத்திருப்பீர்களானால் வரும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருங்க. இன்னைக்கு நம்மகிட்ட பொறுமை இருக்குதா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பொறுமை தாங்க. ஒரே சின்ன சம்பவம். ஒருத்தர் புதுசாக கார் வாங்கியிருக்காருங்க. கார் வாங்கினா எல்லாருக்குமே ஆசை காரை பத்திரமா இருக்கணும். காரை வாங்கினா ஆசை பத்திரமா இருக்கணும். புது கார் இவர் பார்க்குறாரு. அவருடைய செல்ல மகள் கார்ல ஒரு கருங்கல்லை வச்சு கீச்சிட்டு இருக்கிறா, கல்லை வச்சு எழுதிட்டு இருக்கிறா. அவருக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தில் வேகமா வந்து அந்த கல்லை பிடுங்கி அவ உள்ளங்கையில் வச்சு பயங்கரமா இவர் பெரிய கையை வச்சு அம்மிக்கிட்டாரு. அந்த கருங்கல் அந்த சின்ன பிஞ்சு கையுடைய நரம்புகளை அப்படி கட்டாக்கிட்ட, ரத்தம் ஓடுது. அப்பதான் அவருக்கு அறிவு வந்துச்சு. ஐயோ, நான் பொறுமையா இல்லாம போயிட்டேன். தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாரு. டாக்டர் அவரை பார்த்துட்டு, ஏயா கொஞ்சம் கூட உனக்கு பொறுமை இல்லை, நரம்பெல்லாம் துண்டாயிட்ட. அந்த பொண்ணு சொல்லிச்சு, டாக்டர் எங்கள் அப்பா மேலே மிஸ்டேக் இல்லை டாக்டர், நான் தான் தெரியாமல் எழுதிட்டேன்.
நான் தான் தெரியாமல் எழுதிட்டேன், அப்பாவுக்கு பிடிக்குன்னு தெரியாது, தெரியாமல் நான் காரில் எழுதிட்டேன் டாக்டர். டாக்டர் அப்படியே மருத்துவம் பண்ணிட்டு என்னம்மா எழுதுனேன்னு கேட்டான். ஐ லவ் யூ டேடின்னு எழுதினேன் டாக்டர் அப்படின்னு சொல்லி. அப்பாவுடைய கண்ணில் கண்ணீர், தகப்பனுடைய கண்களில் கண்ணீர். என் பிள்ளை ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கிற அந்த வார்த்தை ப்ரெஷியஸ். நான் பொறுமை இல்லாமல் போயிட்டேன்னு அவர் டாக்டர்கிட்ட சொன்னாரா, இல்லை டாக்டர் இனி இந்த காரை நான் விற்க மாட்டேன், ஏன்னா இந்த கார் தான் எனக்கு ப்ரெஷியஸ். ஏன் ப்ரெஷியஸ்னா ஐ லவ் யூ டேடின்னு எழுதியிருக்கிறாள்ல, இதுதான் ப்ரெஷியஸ். இனி நான் பொறுமையாக இருப்பேன் டேடி. செல்ல மகளை கட்டி அள்ளி அணைத்தா. என் அன்பு தெய்வ பிள்ளைகள், ஒரு சின்ன காரியத்தில் கூட நம்ம பொறுமையாக இல்லைன்னா எப்படி எழுப்புதலை பார்க்க முடியும்? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, பொறுமையை தாங்க ஆண்டவரே, சாந்தத்தை தாங்க ஆண்டவரே, தாழ்மையை தாங்க. நான் சொல்லட்டுமா, கர்த்தர் உங்களை உயர்த்துவா. தாழ்மையா இருக்கிற உங்களை கத்த உயர்த்துவா. சாந்தமா இருக்கிற உங்களை கத்த உயர்த்துவா. பொறுமையா இருக்கிற உங்களை கத்த உயர்த்துவா. எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டிருக்கோ அதே இடத்துல உயர்த்துவா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசினா. Thank you Lord. அநேக பேரோடு கூட கத்த பேசினா. கத்த ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டா. அநேகருடைய சிந்தை மாறியது, அநேகருடைய குணம் மாறியது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது கத்து ஒரு அக்கினி அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். எப்போ உங்க குணம் மாறும் தெரியுமா? நல்ல கவனிங்க. எப்போ உங்க குணம் மாறும் தெரியுமா? ஏமே தாழ்மையான குணம் எப்போ வரும் தெரியுமா? ஹalleluya. சாந்தமான குணம் எப்போ வரும் தெரியுமா? ஏமே பொறுமையான குணம் எப்போ வரும் தெரியுமா? அக்கினி அபிஷேகம் உங்களை நிரப்பும் பொழுது, அக்கினினால் கர்த்தர் உங்களை நிரப்பும் பொழுது. நல்ல கவனிங்க, ஜெபத்தோடு கவனிங்க. ஒரு சாதாரண கருப்பு கலர் கறி, அது மேல அக்கினி வரும் பொழுது அந்த கருப்பு சகப்பா மாறுது, மாற்றம். இப்போ கரின்னு சொன்னதை நெருப்புன்னு சொல்றாங்க, பெயர் மாறிட்டு. அது மாத்திரம் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேல குணம் மாறிச்சு. கரியை தொடலாம், எப்படி விளையாடலாம், ஆனால் அது கங்கா மாறினதுக்கு பிறகு, நெருப்பா மாறினதுக்கு பிறகு, அந்த குணம் மாறினதுக்கு பிறகு அந்த கறியை தொட முடியாது. ஏன்னா இப்போ அது கறி கிடையாது, நெருப்பு. இப்போ அது கறி கிடையாது, அனல். இப்போ அது சுட்டு பசிக்கிறோம். உங்க குணம் மாறணுமா? ஒரு அக்கினி அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவரே சொல்லுங்க, என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. அக்கினியா என்னை மாற்றுங்க, அக்கினியாய் மாற்றுங்க. எழுப்புதல் அக்கினி ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்கிறதை நான் பார்க்கிறேன். Thank you Lord, thank you Jesus. சிவா, yes Lord, yes Lord. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, எல்லாரும் ஆண்டவரை நோக்குவோமா? இன்றைக்கு கர்த்தர் தாழ்மையான குணத்தை கொடுக்கிறார், சாந்தமான குணத்தை கொடுக்கிறார், பொறுமையான. எஸ், ஆவியானவர் எனக்கு எப்படி தெளிவாக ஒரு சகோதரர் பேசுறாரு. சகோதரா, கடைசி சம்பவம் சொல்லும் பொழுது நீங்க அழுந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மகன் இருதயத்தில் கண்ணீரோடு, ஆண்டவரே எனக்கு பொறுமை இல்லாமல் நான் எத்தனையோ நாளில் வாயினால் கையினால் தப்பு பண்ணியிருக்கிறேனே. ஆண்டவரே, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன புண்ணியம், என்று பொறுமை இல்லையேன்னு கண்ணீரோடு கதறுகிற அன்பு சகோதரா, கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். நீ என்னிடத்தில் பொறுமையை கேட்டபடினால் நீடிய பொறுமையின் அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? Thank you Lord. ஆண்டவரே சொல்லுங்க, எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, தாழ்மையின் அபிஷேகம் எனக்கு தாங்க ஆண்டவரே, சாந்தமுள்ள ஆவியை தாங்க ஆண்டவரே, சாந்தமுள்ள ஆவியை
இல்லைன்னா நான் ஆவிக்குரியவனே கிடையாது. சாந்தமுள்ள ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்காண்டவர், பொறுமையுள்ள அபிஷேகத்தை தாங்காண்டவர். ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுக்கிறார். சாந்தமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறது நான் பார்க்கிறேன். அநேகருடைய இருதயங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, அநேகருடைய சிந்தை மாறிக்கொண்டிருக்கிறது, அநேகருடைய குணம் ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகருடைய பிறவி குணத்தை கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார், மாற்றுகிறார். நன்றி நன்றி நன்றி. தீய சிந்தனை, தீய சிந்தனை நான் நினைத்ததால் உம் சிரசில் முள்முடி நான் சூட்டினேன். ஐயோ, நான் சூட்டினேனே. தீய சிந்தனை, தீய சிந்தனை நான் நினைத்ததால் உம் சிரசில் முள்முடி, உம் சிரசில் முள்முடி நான் சூட்டினேன். நான் சூட்டினேனே. உம் உள்ளம் உடைந்ததோ, உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க உள்ளத்தை நான் உடைச்சிட்டேன்னா என்ன மன்னிங்க. உங்க உள்ளத்தை உடைச்சிட்டேன்னா என்ன மன்னிங்க. பாவ சேற்றினால் உங்களை காயப்படுத்தினே. எங்கு போகிறீர் இயேசு தேவமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, பொறாமை கோபத்தினால் கண்ணம் மறைந்தேனே. உங்க கண்ண அரைஞ்சிட்டனே. பெருமை எரிச்சலா உம்பிலாவில் குத்தினேனே. ஐயோ, என் குணம் உங்களை குத்திட்டேன். பொறாமை கோபம் உம் கண்ணம் மறைந்தேனே. உம்முடைய கண்ணத்தில் அறைந்தேனே. பெருமை எரிச்சலா உம்பிலாவில் குத்தினேனே. உம் உள்ளம் உடைந்ததோ, உள்ளம் உடைந்ததோ, என் பாவ சேற்றினார். என்னுடைய பாவத்தினால், என் குணத்தினால் உள்ளம் உடைஞ்சிச்சோ. ஐயா, என் பாவ சேற்றினார். எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவை சுமக்கும் தெய்வமே, எனக்காய் சிலுவையில் சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. அப்படியே நான் பார்க்கிறேன், அநேகருடைய இருதயம் மாறுகிறதை நான் பார்க்கிறேன், அநேகருடைய வாழ்க்கை மாறுகிறதை நான் பார்க்கிறேன், அநேக குடங்கள் மாறுகிறதை நான் பார்க்கிறேன். இங்க ஒரு சகோதரி ஆவியானவர் என் கூட பேசினா, ஆவியானவர் என் கூட பேசினா. என்னுடைய சாந்தம் இல்லாததுனால தான் என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைக்கு காரணம். என்னுடைய சாந்த குலைச்சல். என்ற சாந்தமா நான் இல்லை, நான் சாந்தமா பேசல, நான் சாந்தமா சில காரியத்தை செய்யல. என் கூட கத்த பேசின அன்பு சகோதரி, ஆவியானவர் சொல்றாரு, யார் யாரெல்லாம் உன்னை அற்பமா எண்ணினாங்களோ
அவங்க நடுவில் கத்த உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சகோதரி, கத்த சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். கத்த சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை சொல்லட்டும். அவியானவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, தாழ்மையினால் பிசாசை ஜெயிச்சிடலாம், சாந்தத்தினால் பிசாசை ஜெயிச்சிடலாம், பொறுமையினால் பிசாசை ஜெயிச்சிடலாம். இனி உங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் அத்தனையும் ஜெயமாய் மாறுகிறது, ஜெயமாய் மாறுகிறது. ஆண்டவரே சொல்லுங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய தாழ்மையை நோக்கி பார்த்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பா, தேசத்தில் எழுப்புதலை கொடுப்பா, தேசத்தில் எழுப்புதலை கொடுப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, மிக 6:8 மனுஷனே நன்மை என்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் உன் தேவனாய் கத்த வேற என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்? தாழ்மையாய் இருப்ப சொல்லுவோமா? இங்க ஒரு சகோதரி நான் தாழ்ந்து போகாததுனாலதான் என் குடும்பத்தில் பிரச்சனைக்கு நான் தான் காரணம். இன்னைக்கு கத்த என் கூட பேசினா, அன்பு சகோதரி, கத்தர் அப்படியே தீர்க்க தரிசனமா சொல்றாருமா, கத்த உன்னையோ உன் குடும்பத்தையோ செல்வ செழிப்பாய் மாற்றுவாரா. ஓ, உன்னையும் உன் குடும்பத்தையோ மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறா. நீ இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தினில, உலகத்துக்கு முன்பாக கத்த உன்னை உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிறா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. உங்க மத்தியில் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார், உங்கள் அறைகளில் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இன்று உங்கள் பாடுகள் மாறுகிற ஒரு இரவு, இன்று உங்கள் கடன் பிரச்சனை மாறுகிற ஒரு இரவு, இன்று இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு அற்புதத்தின் இரவு, உங்களுடைய பாடுகளை கத்த மாற்றுகிற ஒரு இரவு. வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. நன்மையினால் கத்த ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார், நன்மையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். அப்ரோஜனமான மனிதன் செய்ய வேண்டிய கடமையை செய்த துதி கன மகிமையை மக்கு செலுத்துகிற மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பையின நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.